Namaste students. Today is the third class of company accounts. In this part we are going to see about issue of equity shares and process of issue of equity shares, issue of shares for cash in installments. Up to that we are going to see. All of you take page number 228. 228, 29 and up to the first paragraph 230. Up to that we are going to see. Here, issue of equity shares. A public company, before that one student activity is there. You just see the student activity. A company annual report, a company's annual report contains the following data. The face value of his share is ₹10 each. ஒரு கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோடைய ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர் வந்து ₹10, 10 rupees. ஐடென்டிஃபை த கம்பெனிஸ் ரிஜிஸ்டர்ட் கேபிட்டல், issued the subscribed capital and called up capital. Also find out the numbers of shares have been issued அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொடுத்துருக்கான். 5 lakhs, 2 lakhs, 3 lakhs, 3,50,000. ஸோ நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுனா நம்ம ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம படித்தா மட்டும்தான் நம்மளால் முடியும். அப்போ அதுக்குள்ளே போகும். இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் 5 வகையான இஷ்யூ இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் இஷ்யூ. பப்ளிக் இஷ்யூனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பப்ளிக் இஷ்யூனா பேஜ் நம்பர் 228 எடுத்துக்கோ. ஸோ போன முறை எத்தனை பேர் கிளாஸ் வாட்ச் பண்ணீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. 5 பேர் வந்து ஹோம்ஒர்க்கே நீங்கள் யாருமே முடிக்கல. ஒரு 5 பேர் இந்த கிளாஸ் ஆச்சு ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக எதுவுமே நான் ஒன்றும் உங்களுக்கு கொடுத்துடலையே. அவ்வளோ கஷ்டமான ஹோம்ஒர்க் எதனா கொடுக்குறேன்னா எதுவுமே கிடையாது. நீ புரிஞ்சுக்கணும். அந்த கான்செப்ட் உனக்கு புரிஞ்சுதா அப்படின்றத பார்க்கறது மட்டும்தான் நம்மளுடைய இன்னைக்கான ஒரு இது. பப்ளிக் இஷ்யூ இஷ்யூ ஆஃப் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோ. மனப்பாடம் பண்ணக்கூடாது, முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீ புரிஞ்சுக்கோ. ஏன்னா நீ இஃப் யூ கோ ஃபார் எனி அதர் இன் ஃபியூச்சர், இஃப் யூ கோ ஃபார் எனி கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆர் எனி அதர் ப்ரொஃபஷனல் ஜாப்ஸ், இஃப் யூ கோ யூ ஹாவ் டு know all this informations. For that sake you have to read public issue, private placement, rights issue and bonus issue. Public issue na enna paakalam. Issue of equity shares to the public through prospectus. Prospectus na ஒரு அழைப்பிதழ், இன்விடேஷன். இன்விடேஷன் மாதிரி இருக்கு. அதாவது ஒரு புக், இந்த மாதிரி ஒரு புக் கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸும் அதில் எழுதியிருக்கும். அந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சதுன்னா நீ அந்த கம்பெனியில் ஷேர் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இருப்ப. பை எ பப்ளிக் கம்பெனி இஸ் கால்ட் பட் பப்ளிக் இஷ்யூ. அண்டர்லைன் பண்ணிக்கோ. பேஜ் நம்பர் 228ல பப்ளிக் இஷ்யூல ப்ராஸ்பெக்டஸ்ன்ற வேர்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோ. இட் இன்க்ளூட்ஸ் பப்ளிக் ஆஃபர் அண்ட் ஃபர்தர் பப்ளிக் ஆஃபர். இது ரெண்டுக்குமே வந்து இது இன்க்ளூட் பண்ணுது. அடுத்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட். பிரைவேட் பிளேஸ்மெண்ட் மீன்ஸ் எனி ஆஃபர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் இன்விடேஷன் to subscribe equity shares to a select group of person by company other than by way of public offer through issue of private placement offer letter and which satisfies the conditions specified in the section 2 of the Indian Companies Act 2013. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கம்பெனி ஆக்ட் அப்படின்றது 1956 தான் வந்து கம்பெனி ஆக்ட். அப்புறம் 2013ல வந்து ஒரு கம்பெனி ஆக்ட் வந்து அம்மன் இது என்ன சொன்னாங்க, அதில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. சச்சின் பைலட்ன்றவர் அப்போ வந்து கொண்டு வந்தார். அதை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், காமர்ஸ் மினிஸ்டராகவும் இருந்தார். ஸோ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் நம்ம இன்விடேஷன் நீங்கள் வந்து ஷேர்ஸ் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபர் பண்ணுறது வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். அதுக்கு பேர் என்னது? பிரைவேட் பிளேஸ்மெண்ட். இப்போ அடுத்த ரைட்ஸ் இஷ்யூனா என்னன்னு பாரு. இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் டு த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஷேர் ஹோல்டர்ஸு, ஆல்ரெடி இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம இஷ்யூ பண்ணுறது தான் வந்து என்னன்னு சொல்கிறதுனா ரைட்ஸ் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஆஃப் த கம்பெனி த்ரூ லெட்டர் ஆஃப் ஆஃபர் இஸ் நோன் அஸ் ரைட்ஸ் இஷ்யூ.
அடுத்து போனஸ் இஷ்யூ, லாஸ்ட் வந்து போனஸ் இஷ்யூ, அஞ்சாவது தான் பார்த்துட்டு இருக்கோம். Issue of equity shares to the existing shareholders of company the free of cost out of accumulated profits known as bonus issue. நிறைய ப்ராஃபிட் வந்துருச்சு, ஏற்கனவே இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் நம்ம கொடுக்கறது தான் வந்து போனஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் இஷ்யூன்றது ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துட்டு பொதுமக்கள் யார் வேணாலும் ஷேர் வாங்கிக்க சொல்றது பப்ளிக் இஷ்யூ. பிரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பர்சன்ஸ்க்கு இன்விடேஷன் பண்ணுறது பிரைவேட் பிளேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொன்னால் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு லெட்டர் ஆஃப் ஆஃபர், ஒரு ஆஃபர் கொடுத்து அவங்கள வாங்கிக்க சொல்றது ரைட்ஸ் இஷ்யூ. அதுக்கப்புறம் நிறைய ப்ராஃபிட்ஸ்ல இருந்து ஃப்ரீயாவே நம்ம ஷேர்ஸ் கொடுக்கறது போனஸ் இஷ்யூ. இந்த 4மே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மொத்தம் 4 வகையா வந்து இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கு. இப்போ ப்ராசஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், எப்படி வந்து ஷேரை வந்து இஷ்யூ பண்ணணும். நேராக போய் கடையில் கொடுத்து வாங்கிடுவீங்க, காசு கொடுத்து கத்திரிக்காய் வெங்காயம் வாங்குற மாதிரி நம்ம வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஸோ அதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். A company can issue shares as per the provisions of Indian Companies Act and as per the guidelines issued by the Securities Exchange Board of India. செபினா என்ன? செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இன்வைட்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா இன்வைட் பண்ணணும். பப்ளிக் கம்பெனி ஹேஸ் டு இஷ்யூ அ ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் இன்வைட் த ஜெனரல் பப்ளிக் டு சப்ஸ்கிரைப் ஃபார் இட்ஸ் ஷேர்ஸ். என்ன பண்ண, ஒரு பப்ளிக் கம்பெனி வந்து ஒரு ப்ராஸ்பெக்டஸை கொடுக்கணும், அப்புறம் பொதுமக்களை வாங்கிக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுதான் ஃபர்ஸ்ட். அது செகண்ட் பாரு, ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன். On the basis of prospectus, applications are deposited in a scheduled bank by the application along with the application money within the specified time. Application money must be at least 5% of the nominal value of shares. ஒரு ஷேர் 10 ரூபாய்னா அதுல ஒரு 5% ஆச்சு. 10 ரூபாய்னா எவ்வளோ? 10% 1 ரூபாய். அப்போ 5% ஒரு 50 பைசா. நான் சும்மா உங்களுக்காக சொல்கிறேன், நீ அப்படியே கால்குலேட் பண்ணிக்கோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கோ. அது வந்து அப்ளிகேஷன் மணியாக இருக்கணும். அதுவும் அவங்க பேங்க்கில் கட்டணும். அந்த பேங்க் எப்படி இருக்கணும்? ஷெட்யூல்டு பேங்காக இருக்கணும். பிரைவேட் பேங்க்ஸும் கிடையாது, நல்லா அட்டவணைப்படுத்தப்பட்ட லிஸ்டட் பேங்க்ஸ், ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோ. அதில் வந்து அந்த அப்ளிகேஷன், அந்த இன்விடேஷனை பார்த்து அவங்க வாங்கணும். அடுத்து அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ், எப்படி நம்ம அலாட் பண்ணோம்? கம்பெனி வந்து அலாட் பண்ணணும். when the minimum subscription stated in the prospectus has been subscribed for the public, a company can allot its shares. For those whom shares could not be allotted, their subscription money will be refunded. If the minimum subscription is not received, application money received has to be refunded to the all applicants. அதாவது மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன், இது வந்து எப்படின்னா அலாட் பண்ணணும், கம்பெனி தான் அலாட் பண்ணணும். புரியுதுங்களா? கம்பெனி கேன் அலாட் ஷேர்ஸ். அவங்க வந்து அப்ளிகேஷன் யார் வேணாலும் பண்ணலாம். நீ கூட ஒரு காலேஜுக்கு போய் அப்ளிகேஷன் பண்ணலாம். ஆனால் அந்த காலேஜ் என்ன பண்ணணும், உன்னை வந்து அவங்களுக்கு தேவையா இல்லையான்றது அவங்க தான் அவங்க மார்க்கை பார்த்து எடுத்துப்பாங்க. ஃபார் தோஸ் டு whom shares could not be allotted, the application money will be refunded. யாருக்கெல்லாம் ஷேர் அலாட் பண்ண முடியலையோ அவங்களோட அப்ளிகேஷன் மணி நம்ம என்ன பண்ணிடணும்? ரீஃபண்ட் பண்ணிடணும். அதுதான் வந்து நியாயமும், அதுதான் ரூல்ஸும் சரி. If the minimum subscription is not received, all the application money received has to be refunded through the application. Minimum அப்ளிகன்ஸ், அதாவது மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனும் ரிசீவ் பண்ணலாம், அதையும் வந்து திருப்பி கொடுத்தணும். ஸோ இன்னொரு முறை சொல்கிறேன், ப்ராசஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கான ரூல்ஸ் என்னென்னா, முதல்ல இன்வைட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் அவங்க மணி கட்டுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம அலாட் பண்ணணும். ஒரு வேளை அவங்களுக்கு நம்ம அலாட் பண்ணலன்னா அவங்க கட்டின அப்ளிகேஷன் மணியை நம்ம என்ன பண்ணணும்? திரும்ப கொடுத்துடணும். மினிமம் மணி அவங்க கட்டலைன்னா நம்ம என்ன பண்ணணும்? திரும்ப கொடுத்துடணும். ஸோ இதுதான் ரூல்ஸு. அடுத்து டூ யூ நோன்னு ஒன்று கொடுத்துருக்கான் பாரு, பேஜ் நம்பர் 229ல. as per the section 39 of the Indian Companies Act 2013, application money must be at least 5% of the nominal value of shares or such other percentage or amount as may be specified by the Securities Exchange Board by making regulations. As per the SEBI guidelines, the minimum application money shall not be less than 25% of the issue price. செபி கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது? இப்போ நார்மலாக என்ன சொல்கிறாங்க, இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 என்ன சொல்கிறான், அப்ளிகேஷன் மணி 5% கம்மியாக இருக்கக்கூடாது. ஆனால் செபி கைட்லைன்ஸ் மணி என்ன சொல்கிறான், த மினிமம் அப்ளிகேஷன் மணி ஷால் நாட் பி லெஸ் தேன் 25% ஆஃப் த இஷ்யூ ப்ரைஸ்.
அந்த ஷேரை வெளியிடுற ப்ரைஸ்லேருந்து 25%க்கு குறைவாக இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. A company may issue shares either for cash or for consideration other than cash. When the shares are issued for cash, the cash may be received in installment or be at one time lump sum payment. இப்போ அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். காசுக்கும் இஷ்யூ பண்ணலாம், காசு இல்லாமல் வேற எதனா கன்சிடரேஷனுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இஷ்யூ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பின்னாடி தெரியுதா, இது 12th கம்பெனி அக்கௌண்ட்ஸ்னு எழுதியிருக்கேன்ப்பா. இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் இன்ஸ்டால்மெண்ட், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் கேஷ் இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். இப்போ ஒரு சின்ன கான்செப்ட் தான். அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் கேஷ் எப்படி இஷ்யூ பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதோட இதை முடிஞ்சிருது. ஸோ நல்லா லிசன் பண்ணுங்கள், பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது. இந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற சாப்டர்ஸை விட இதுக்கு நான் ஏன் இவ்வளோ உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறேன் அப்படின்னா, நீ காலேஜ் போனாலும் இந்த சாப்டர் இருக்கும், நீ நாளைக்கு வேலைக்கு போனாலும் இது உதவும். நாளைக்கு நீ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட இந்த சாப்டர் வந்து உனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் தயவு செஞ்சு லிசன் பண்ணுங்கள். The share capital may be received through the installment as below. First installment called application money. நான் அன்னைக்கு ஒரு சம்மு கொடுத்தேன் பார்த்தியா, முதல் அப்ளிகேஷன் மணி வருது. ரெண்டாவது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பேர் வந்து அலாட்மெண்ட் ஆஃப் மணி. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கால் மணி, லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஃபைனல் கால் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இருக்கு. 10 ரூபாய்னா முதல்ல 2 ரூபாய் அப்ளிகேஷனில் வாங்கிக்கோ, அடுத்த 2 ரூபாய் என்ன பண்ணுவ, அலாட்மெண்ட் வாங்கிக்கோ. மீதி 6 ரூபாய் இருக்கா, அதில் ஒரு 4 ரூபாய் ஃபர்ஸ்ட் கால் மணி, மீதி 2 ரூபாய் வந்து லாஸ்ட் கால் மணி. அவ்வளோதான்ப்பா. இப்போ ஆஃப்டர் அலாட்மெண்ட் whenever the need arises calls can be made. எப்போ தேவையோ அப்போ கம்பெனி வந்து அந்த கால்ஸ் மேட் பண்ணிக்கலாம். Call is the demand by a company to the shareholders holding party paid up shares to further installments towards the purchase of price. There may be more than one call. எத்தனையோ கால் இருக்கலாம், ஒரு காலுக்கு மேலே எத்தனையோ கால்ஸ் வந்து இருக்கலாம். These calls can be differentiated by serial numbers such as first call, second call, third call and so on. The last installment will be the final call. Calls வந்து நம்ம எத்தனை கால் வேணாலும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கால் பண்ணலாம், செகண்ட் கால் பண்ணலாம், தேர்ட் கால் பண்ணலாம், ஃபோர்த் கால், ஃபிஃப்த் கால், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் லாஸ்ட் கால் வந்து ஃபைனல் கால் அப்படின்ட்டு. The words and final will be also added to the last call. Example, if the third call is the final call, it will be termed as the third and final call. Last call வந்து நம்ம third call னு சொல்லலாம் and final call னு சொல்லலாம். அடுத்து, do you know the calls are to be made as per the provisions of the articles of association. In the absence of required provisions, the articles table F scheduled I of the Indian Companies Act 2013 will be applicable, which has the following provisions. Period of 1 month must be elapsed between 2 calls. First callக்கும் செகண்ட் கால்ஸ்க்கும் எத்தனை இது இருக்கணும், ஒரு மந்த் வந்து டிஃபரன்ஸ் இருக்கணும். அது எது சொல்லுதுன்னா, டேபிள் எஃப் ஷெட்யூல்ட் ஐ ஆஃப் த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 சொல்லுது. The amount of one call should not be more than 25% of the face value of shares. அதாவது 25% மேலே இருக்கக்கூடாது. ஃபேஸ் வேல்யூவில் 25% மேலே இருக்கக்கூடாது. அடுத்து, ஈக்விட்டி ஷேர்ஸ் மே பி இஷ்யூடு ஃபார் கேஷ் அட் பார் அட் பிரீமியம். அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் மே பி இஷ்யூடு ஃபார் கேஷ் அட் பார், முழு கேஷ்க்கும் இது பண்ணலாம், பிரீமியம்க்கும் பண்ணலாம். when a company issues shares at a price equal to the face value, அதாவது nominal value known as issue at par. முழு 10 ரூபாய் ஷேரை 10 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணா என்னது, அது வந்து issue at par. 10 ரூபாய் ஷேரை 12 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணா issue at premium. 10 ரூபாய் ஷேரை 8 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணோம்னா அது issue at discount. புரிஞ்சுதா? எவ்வளவு சிம்பிள் லாஜிக் தான் அவன் கொடுத்துருக்கான். ஸோ அவர் ஷேர்ஸை வந்து பார்லையும் இது பண்ணலாம், ப்ரீமியம்லையும் இஷ்யூ பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டிஸ்கவுண்ட்லையும் இஷ்யூ பண்ணலாம். அதான் சொல்கிறேன், when a company issue shares at a price equal to the face value, it is known as issue at par. when a company issues a price more than a face value, முகமதிப்பை விட ஃபேஸ் வேல்யூ விட, அதாவது அதோட நாமினல் வேல்யூ விட எக்ஸ்ட்ராவா இது பண்றது என்னது, issue at premium. this is excess amount இருக்கிறது வந்து பிரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்ஸாக சம் வரும்போது பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இதோட வந்து இது இன்னைக்கான தியரி பார்ட் உங்களுக்கு முடிஞ்சிருது. இன்னைக்கு நடத்தின பத்திய பேஜ் நம்பர் 228ல இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ராசஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் கேஷ் இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ், இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு 15 பாயிண்ட்ஸ் நீ இன்னைக்கு எழுதி அமிச்சா போதும். அதுதான் இன்னைக்கு உனக்கான ஹோம்வொர்க்.
1ல இருந்து 15 வரைக்கும் ஏதாச்சும் ஒரு 15 பாயிண்ட்ஸ் கான்செப்ட்ஸை நீ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீயா ஓனா எழுது. புரியுதா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.